ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்கேசிஓசி. வெல்கம் டு நம்ம சேனல். நம்ம சேனல் யாரெல்லாம் புதுசாக வந்துருக்கீங்களோ அப்படியே ஒரு லைக் அண்டு ஷேர் போட்டுவிட்ருங்க. சாரி, லைக்கு சப்ஸ்கிரைபை போட்டு விட்ருங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பார்த்தோன்னா 34 எக்யூப்மெண்ட் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் எனக்கு 34th லெவலில் இருக்கிறது பார்த்தோன்னா பார்பெரியன் பப்பட்டு. பார்பெரியன் பப்பட் இப்போ நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்களாம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்தோன்னா ஆர்ச்சரி பப்பட்டு. ஆர்ச்சர் பப்பட்டு நான் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைமில் எல்லாருமே டிஹெச்சி 10, 13, 12 யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போதைக்கு நான் இப்போ இருக்கிற டிஹெச் 17 யாருமே இது யூஸ் பண்ணுறது கிடையாது. ஐ தாட் நீங்கள் இப்போவும் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா என்னென்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராயல் ஜெம்மு பார்த்தோன்னா மோஸ்ட்லி நம்ம அதான் சொல்கிறேனே, எக்யூப்மெண்ட் அப்கிரேட் பண்ணுற டைமில் மட்டும்தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இது இப்போ நம்மதுக்கு 32 லெவல் தான். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது இப்போது. அடுத்து பார்த்தோன்னா நோபல் அயன் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணுவோம். அப்பப்போ யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் என்னோடய லெவல்லாம் ஃபஸ்ட் லெவலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 30th லெவல்னு பார்த்தோன்னா ரேஜ் வயல் பார்த்தோன்னா கிங்கு கிட்டே இருக்கிற ரேஜ் வயல். இதுவுமே பார்த்தோன்னா ரேரு, யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு ரவுண்ட்ஸில் இருக்கிற எல்லா இதுவும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். பட் இப்போது அது யூஸ் பண்ணுறது கிடையாது. சம்டைம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிங்கு கிட்டே இருக்கிற வேம் டச் பார்த்தோன்னா ரேரு. வேம் டச் இது யூஸ் பண்ணுறது ஹீலிங் பர் ஹிட்டு. ஒவ்வொரு ஹிட்டுக்கும் இது ஹீல் ஆகிட்டுருக்கும். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குயின்ட்டு இருக்கிற இன்விசிபிலிட்டி வயர் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. மெயினான இடத்துல இது விசஸ் உங்களுக்கு பார்த்தோன்னா இது ஹீலிங் பப்பட்டோடு யூஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் பார்த்தோன்னா இன்விசிபிலிட்டி வயலும் மோஸ்ட்லி நான் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. இது இல்லாமல் அதர் தென் நிறைய இருக்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணுறது இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா வார்டனுடைய லைஃப் ஜெம்மு கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் இது ஏன் இந்த லெவலில் இருக்குதுன்னு தெரியல. பட் ரேர் தான். ஏன்னா அதர் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் லைஃப் ஜெம்மு இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா பார்த்தோன்னா அது டிபி இன்க்ரீஸ் ஆகிறது இதெல்லாம் நமக்கு ஹிட் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுலாம் ஓகே. பட் இப்போதைக்கு நம்ம யாருமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் லைஃப் ஜெம் 27 வச்சுருக்கேன். அடுத்து ஹாக்ரேட்டர் பப்பட்டு 25th லெவலில் பார்த்தோன்னா ஹாக்ரேட்டர் பப்பட்டு. சாரி, 27th லைஃப் ஜெம்மு, 26th பார்த்தோன்னா ஹாக்ரேட்டர் பப்பட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா என்னன்னு தெரியல. பட் இப்போது அது அதனோட மேக்ஸ் லெவல் போனாலும் யூஸ் பண்ணுறதில்ல. மேபி சில பேர் அவங்களோட இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட மெத்தடில். ஓகேவா? ஹாக்ரேட்டர் 25th பார்த்தீங்கன்னா லாவலன் பப்போட்டு நான் வாங்கக்கூட இல்லை. நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கன்னா ஜெம்மில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். லாவலன் பப்போட்டு பார்த்தோன்னா நான் மோஸ்ட்லி இப்போலாம் வாங்குறதே கிடையாது. அது நடுவில் வந்திருந்தாலுமே இதனோட ஹிட் பாயிண்ட் இப்போ புதுசாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலுமே பட் லாவலன் பப்போட்டு அந்தளவுக்கு யாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா பார்த்தோன்னா வார்டனுக்கு அதர் தென் நிறைய எக்யூப்மெண்ட் இருக்கிறதுனால யாருமே லாவலன் பப்போட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. 24th பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஏரோ குயின்ட்டு இருக்கிறது. ஆல்மோஸ்ட் குயின்ட்டு அதர் இருக்கலாம் நிறையா இருக்கிறதுனால இதை யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே ஜெயிண்ட் ஏரோ யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேஜிக் மிரர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹீலர் பப்போட் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால யாருமே ஃப்ரோசன் ஏரோ யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிண்ட்டுக்கிட்ட இருக்கு இல்லையா, சாரி, நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற பார்த்தோன்னா ஜெயிண்ட்டு காட்லண்ட் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது ஃபஸ்ட்டு வாங்கின இதுதான். எனக்கு நான் 2025 பார்த்தோன்னா நான் எனக்கு இதை பற்றி தெரியாத கண்டிஷனில் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதர் தான் நிறையா இருக்கிறதுனால, ஸ்பைக்கி பல்லாம் இருக்கிறதுனால யாருமே பார்த்தோன்னா ஜெயின் கான்லெண்ட் கிங்குக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஐ தாட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்ருங்க. அடுத்தது சீக்கிங் ஷீல்டு. சம்டைம்ஸ் பார்த்தோன்னா இது யூஸ் ஆகும், சம்டைம்ஸ் இது கொஞ்சம் யூஸ் ஆகாது. பெட்ரு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட வேறு எக்யூப்மெண்ட்டே இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ராயல் டெர்மிச்சன் பார்த்தோன்னா இருக்கிறதுல ஐக்யூ அதிகம். பட் அதுக்கான எக்யூப்மெண்ட் இருக்கிறதுலே ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறது அதுதான். ஸோ அதனால் அதை அப்படி அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டல் பேண்ட்ஸு பார்த்தோன்னா சம்டைம்ஸ் யூஸ் ஆகுது கண்டிப்பாக. இப்போ நான் இது மெட்டல் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிட்டேர் கோலம் யூஸ் இப்போ மிட்டேர் இது வந்ததுனால இன்னொரு எக்யூப்மெண்ட் வந்ததுனால
இப்போ வந்து இது யூஸ் ஆகுது. ஏன்னா இது லைஃப் தேவைப்படுது மெட்டல் பேண்ட்ஸு. இது வந்து லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுது இல்லையா, ஹெல்த் ரெக்கவரி சீக்கிரம் பண்ணுது. அதனால் வந்து ஹெல்த்து தேவைப்படுது. எதுக்குன்னா மினியன் பிரிண்ட்ஸுக்கு, ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா மெட்டல் பேண்ட்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். அதனோட அட்டாக் எடுத்தாலும் நீங்கள் லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 20th லெவலில் வந்து பார்த்தோன்னா ஹேஸ்ட் வயல் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ராக்கெட் ஸ்பேர் கிடைக்காதனால நான் ஆஸ்ட்ரேல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை விட பெட்டராக என்கிட்ட 2 எக்யூப்மெண்ட் இருக்கிறதுனால நான் வந்து இது யூஸ் பண்ணுறதில்ல ஆஸ்ட்ரேலில். ஸோ ஆஸ்ட்ரேலியில் ஓகே, சம் பிளேஸில் வந்து பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். TH 15 16 வந்து ஆஸ்ட்ரேலியில் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஹீலர் பப்பட்டு வந்து பார்த்தோன்னா ஆர்சிட்ட இருக்காது. ஸோ இப்போ நான் இது சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் காலமாக இது யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் ஹீலர் பப்பட்டு ஏர் அட்டாக்குக்கு இந்தமாரி இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து ஜெயிண்ட் ஏரோட ஹீலர் பப்பட்டு இருந்ததுன்னா ஓகே, உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துன்னா மெட்டீரியல் ஸ்டாஃப் தான் வந்து இப்போதைக்கு நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய மினியன் பேஷண்ட்டோட லைஃப்பை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து மெட்டீரியல் ஸ்டாஃப் என்னோடய எல்லா எக்யூப்மெண்ட்லேயும் வந்து என்ன அதுலேயுமே மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறனாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினியன் பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாவே நான் வந்து மெட்டீரியல் ஸ்டாஃப் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அதுதான் இப்போ மேக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் மேக்ஸ் பண்ணிடுவேன் ஐ தாட், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃப்ரோஸ்ட் அண்ட் ஃப்ளாக் வந்து பார்த்தோன்னா அது வந்து ஸ்பெஷல் இதில் வந்துச்சு. ஓகே, இதில் இருக்கான்னு தெரில, ஜெம்மில் இல்லை, ஃப்ரோஸ்ட் அண்ட் ஃப்ளாக் இல்லை. பட் ஆனால் ஓகே, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயாவது ஷாப்பில் எக்யூப்மெண்ட்டில் எங்கேயாவது கிடைக்குதான்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மந்த்லி 2 வருது இல்லையா, அதில் ரிலீஸ் ஆணுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது கிடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். அந்த எக்யூப்மெண்ட் வந்து கிடைக்கிறது. ஃப்ரோஸ்ட் அண்ட் ஃப்ளாக் வந்து ஆர்சியோட ஃப்ரோஸ்ட் அண்ட் ஃப்ளாக் தான் நான் சொல்கிறது, ஓகேங்களா. சாரி. அதுக்கப்புறம் ஃப்ரோஸ்டன் பிளாக், அதுக்கப்புறம் 16 வந்து பார்த்தோன்னா டார்க் க்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா மினி பிரிண்ட்ஸோடு இருக்கிறது டார்க் க்ரௌனு. ஸோ இது டார்க் க்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஓகே, டார்க் க்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா மினியன் பிரிண்ட்ஸில் இருக்குது, ஜெம் கொடுத்து வாங்குறது நினைக்கிறேன் இது. ஸோ அது இதுதான் டார்க் க்ரௌனு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 16th லெவலில் நம்ம வச்சுருக்கோம், ஓகேங்களா. ஸோ இது டார்க் க்ரௌன் வந்து சம்டைம்ஸ் இது யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதை விட பெட்ரு இதெல்லாம் இருக்கிறதுனால நான் டார்க் க்ரௌன் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹீரோயிக் டார்ச் வந்து பார்த்தோன்னா வார்டனுது. ஸோ இதுவே இப்போதைக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேருக்கு. பட் ஹீரோயிக் டார்ச் வந்து இது செகண்ட் டே டியூரேஷன் இதெல்லாம் பொறுத்து வந்து இதனுடைய எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹீரோயிக் டார்ச்சும் பெருசாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து 15th பிளேஸில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹென்ச்மேன் பப்பட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஹென்ச்மேன் பப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தின்னராக இருக்கிறதுனால ஹென்ச்மேன் பப்பட்டு நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஐ தாட் என்கிட்ட அது இல்லைன்னு நினைக்கிறேன் ஹென்ச்மேன் பப்பட்டு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்ருங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா. ஹென்ச்மேன் பப்பட்டு என்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் டோம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீலிங் டோம் வந்து 13th லெவலில் இருக்குது ஹீலிங் டோமு. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் டோம் சம்டைம்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பட் ஹீலிங் டோம் வந்து ஓகே, எனிஹவ் உங்களுடைய ட்ரூப்ஸை வந்து எபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதனுடைய ஹீல் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் யூஸ் ஆகுது. பட் மெனி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஹீலிங் டோம் யூஸ் பண்ணி இந்த ட்ராகனு ஏர் அட்டாக்ல வந்து பார்த்தோன்னா ஹீலிங் டோம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா எர்த்குவேக் பூட்ஸ் வந்து பார்த்தோன்னா இது கிங்கோடது வந்து பார்த்தோன்னா எர்த்குவேக் பூட்ஸு வித்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக்கி பால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எர்த்குவேக் பூட்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிரேஸ்லெட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஜெம்மில் வாங்க முடியுமான்னு தெரியல. ஸ்னேக் பிரேஸ்லெட் கிடைக்கிது, ஓகே. ஸ்னேக் பிரேஸ்லெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11th லெவலில் இருக்குது. மோஸ்ட்லி இதுவுமே நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. இது வந்து சும்மா ஒரு காமன் யூசேஜில் என்ன பெட்டராக இருக்கோ அதைப்படி ரேங்கிங் பண்ணியிருக்காங்க ஸ்னேக் பிரேஸ்லெட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் மிரர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெம்லேயே கிடைக்கும். நான் வந்து என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன் மேஜிக் மிரர். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 10th லெவல் ஆஃப் ரேங்கிங்கில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரேங்கிங் 9th வந்து பார்த்தோன்னா ஜெயிண்ட்
ஜெயிண்ட் ஏரோ வந்து எல்லாருமே வந்து வச்சுருப்பாங்க. நான் மேக்ஸ் லெவலில் வச்சுருக்கேன். ஜெயிண்ட் ஏரோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இவங்களுக்கு வந்து ஏர் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை வந்து ஜெயிண்ட் ஏரோ வந்து குயினோடது. அடுத்து வந்து பார்த்தோன்னா டார்க் வெப்பு வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இதுவுமே யூஸ் ஆகுது. டார்க் வெப்புமே வந்து சம்டைம் யூஸ் ஆகுது டார்க் வெப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் பண்ணுது. இது வந்து மேக்ஸ் லெவலில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உண்மையாகவே செம்ம எஃபெக்டிவாக இருக்குது. இது வந்து ஒரு ஒரு இது முக்கியமான பிளேஸில் இதனுடைய இது ராயல் மினியன் பிரின்ஸினுடைய இதெல்லாம் லைஃபெல்லாம் கெயின் பண்ணுறதுக்கும் இல்லை வந்து பார்த்தோன்னா கிரவுண்ட் அட்டாக்கு, ஏர் அட்டாக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப நேரம் அதை வந்து ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருக்காது. பட் ஓகே, இருந்தாலும் இது முக்கியமான இடத்துல வந்து பார்த்தோன்னா டார்க் ஓப் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ராக்கெட் ஸ்பேர் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இப்போ எல்லாருமே ராக்கெட் ஸ்பேர் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நானும் ராக்கெட் ஸ்பேர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஐ தாட் ராக்கெட் ஸ்பேர் வந்து ஓகே எனக்கு இது 7th லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஏன்னா அதர் தான் நிறைய எக்யூப்மெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது 5th லெவலில் வந்து ஸ்பிக்கி பால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 அபோவ் வந்து ப்ரொஜெக்டல் டேமேஜ் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஹிட் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா ஓகே, ஸ்பைக்கி பால் வந்து 6th லெவலில். 5th லெவலில் வந்து பார்த்தோன்னா ரேஜ் ஜெம்மு அது இல்லாமல் வந்து நான் அட்டாக்காக போகிறதில்ல, ஏர் அட்டாக்கை நான் இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வார்டனோட இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலி உண்மையிலுமே ரேஜ் ஜெம் இல்லாமல் யாருமே இப்போலாம் அட்டாக் போகிறதில்ல. ஸோ ரேஜ் ஜெம் இருக்கும்போது வந்து ஒரு ஆஸ்ட் ஸ்பெல் இருக்கிற மாரி நமக்கு வந்து அதுக்கு ரேஜ் ஸ்பெல் இருக்கிற மாரி தான் ரேஜ் ஜெம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 4th லெவலில் இருக்கிறது ஃபயர் பால் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரொஜெக்டல் டேமேஜ் ஃபயர் பால் வித் எர்த்குவேக் ஸ்பெல்லு மேசிவ் ரிசல்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆக்ஷன் ஃபிகரு 15th லெவலுக்கு TH15க்கு எபோவ் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆக்ஷன் ஃபிகர் இப்போலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினான ஒரு டிஃபென்சிவாகவும் அட்டாக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எட்டர்னல் டோம் வந்து பார்த்தோன்னா மெயினி பீப்புள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க எட்டர்னல் டோம். பட் நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணுறதுனால எட்டர்னல் டோம் வந்து இது ஒரு 2nd லெவலில் இருக்குது. பட் ஆனால் ஓகே, இது ரேங்கிங் படி எல்லாத்துக்கும் மாறும். இது கான்ட்ரவர்ஷனான ரேங்கிங் தான். பட் எட்டர்னல் டோம் எனக்கு தெரிஞ்சு இங்கே வராது 2nd லெவலில். பட் நிறைய எக்யூப்மெண்ட் இருக்குது. பட் ஆனால் நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து எட்டர்னல் டோமை 2nd லெவலில் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ பூட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இது இல்லாமல் வந்து ஆர்சி இல்லாமல் எலக்ட்ரோ பூட்ஸ் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மேசிவ் ஜெயிண்ட் எக்யூப்மெண்ட்னா வந்து எலக்ட்ரோ பூட்ஸு. இதை பேஸ் பண்ணி எல்லாருமே அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவே வந்து பார்த்தோன்னா என்கிட்ட வந்து 20th லெவல் கூடிய சீக்கிரத்தில் மேக்ஸ் பண்ணிடலாம் ஐ தாட். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்கள்கிட்ட இருக்கிற 34 எக்யூப்மெண்ட் ஆல்மோஸ்ட் 34 நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எது இருக்குது அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் லிஸ்ட் ஆஃப் 34 எக்யூப்மெண்ட்டாவது காட்டியிருப்பேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் COC விளையாடுறாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.